சிந்து பைரவி சீரியல்ல ஆறுமுகத்தை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் சஞ்சய் வள்ளியை தனியா கூட்டிக்கிட்டு போய் நான் சொன்ன மாதிரியே கோர்ட்ல சொல்லு, உன் மேல இருக்கிற கேஸை எல்லாத்தையுமே நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப கோர்ட்டும் ஆரம்பிக்குது. ஜட்ஜ் ஐயாவும் அங்க வந்துடுறாங்க, ஜட்ஜ் அம்மாவும் வந்துடுறாங்க, வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வள்ளி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆறுமுகம் என்னைய பலவந்தப்படுத்திட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு ஆறுமுகம் இருந்துகிட்டு இல்லவே இல்லை, நான் போதையில இருந்தேன், போதையில இருக்கிறப்ப நடு ரோட்லயே படுத்து தூங்கிட்டேன், இந்த வள்ளி தான் என்னைய வலுக்கட்டாயமா தன்னோட வண்டியில உட்கார வச்சு அழைச்சிட்டு போணுச்சு, அதுக்கப்புறம் நான் அங்க கட்டில்ல படுத்து தூங்கிட்டேன், அவ்வளவுதான் நடந்துச்சு, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு ஆறுமுகம் சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா இந்த வள்ளி அப்படியே பிளேட்டையே மாத்திடுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஆறுமுகம் தான் என்னோட வீட்டுக்கே வந்தாரு, வந்தவர் போதையில தான் வந்தாரு, என் பொண்ணு வேறையா இருந்துச்சு, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, 7 வயசு, அதனால அது இன்னொரு ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்துச்சு, ஆனா இந்த ஆளு என் வாயை பொத்தி என்னை இப்படி நாசம் பண்ணிட்டாளே அப்படின்னு வாய் கூசாம இந்த வள்ளி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படியே மாறி மாறி ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்கு. வக்கீலும் மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சா அப்படின்னு ஜட்ஜம்மா கேட்க, உடனே வள்ளியோட வக்கீல் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்தா, அதுதான் ஏற்கனவே மாற்றி வச்சுட்டாங்க இல்லையா, ஸோ வள்ளி ஆறுமுகத்தால் க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜு வந்து இந்த கேஸை மதியம் 1 மணிக்கு அப்படின்னு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம பைரவி வந்து பார்த்திங்கன்னா வள்ளியோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கையில் உண்மையான ரிப்போர்ட் வேறையா இருக்குது நம்ம பைரவி கிட்ட. ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் வள்ளியோட பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் சஞ்சய் போய் பார்த்துல, இந்த கேஸில் அவனுக்கு கண்டிப்பாக 6 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே டைமில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாவும் இசைக்கும் பயங்கர சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.